SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் நற்செய்தி. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அவசர எச்சரிக்கை. யாழில் போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞன். குமுறும் அர்ஜுனா MP. தொடர்ந்தும் நாடாளுமன்றில் சர்ச்சை. அமெரிக்காவில் பற்றி எரியும் காட்டு தீயால் 30,000 பேர் வெளியேற்றம். தொடர்பன விரிவான செய்திகள். உண்டியல் மற்றும் ஹவாலா பண பரிமாற்ற முறைகள் இலங்கையில் சட்ட விரோதமானவை அல்ல என்று பொதுநிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் எந்த வகையிலும் முறைமைகள் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த அமைப்புகளின் மூலம் சர்வதேச பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் ஜூன் 2024 முதல் மே 2025 வரை 12 மாதங்களுக்குள் பதிவு செய்ய முன்மொழியப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மத்திய வங்கியிடம் கோரியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வலியுறுத்தியுள்ளார். இதன்படி உண்டியல் மற்றும் ஹவாலா முறைகள் தொடர்பான முன்மொழிவு அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வறிய குடும்பங்களுக்கு ஜனாதிபதி 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்டு மட்டவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. வல்வட்டித்துறை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டவில் பகுதியில் சாவகச்சேரி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 50 போதை மாத்திரைகளுடன் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏனைன் வீதியில் இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் கடை உரிமையாளர் 30 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று 2வது முறையாகவும் சபையில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த நிலையில் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே குறித்த கோரிக்கையை இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் விடுத்துள்ளார். இதன்போது தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என்று சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை அடுத்து அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தினார். இந்த நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டு மீண்டும் சென்றுவிடுவதாகவும் அவர் கூறினார். எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டதோடு இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி குறித்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டு தீயினால் 30,000 பேர் வெளியேறியுள்ளனர். கடற்கரை நகரங்களான சாண்டா மோனிகா மற்றும் மெலிபு ஆகியவற்றிற்கிடையே பசிபிக் பாலிசேட் பகுதியில் குறைந்தது 2,921 ஏக்கர் நிலப்பரப்பு தீயினால் எரிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீண்ட வறட்சியான காலநிலையை தொடர்ந்து வீசும் பலத்த காற்றினால் தீ பரவி வருவதால் ஆபத்து அதிகரிப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டோபாங்கா கெனியன் மலைகளில் இருந்து மக்கள் வெளியேறிய போது தீ அங்கிருந்து பசிபிக் கடலுக்கு பரவியதால் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. காட்டுத்தீ தொடர்பில் லாஸ் ஏஞ்சல் தீயணைப்புத்துறை தலைவர் கிறிஸ்டின் குரோலி கூறுகையில்
ஒருவருக்கும் காயம் ஏற்படாதமையினால் இந்த கட்டத்தில் நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறோம். 10,000 வீடுகளில் 25,000க்கும் அதிகமான மக்கள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விமானத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் கடலில் இருந்து தண்ணீரை எடுத்து அருகிலுள்ள காட்டு தீயை அணைத்தனர். தீப்பிழப்புகள் வீடுகளை சூழ்ந்த நிலையில் பில்டோசர்களினால் கைவிடப்பட்ட வாகனங்களை வீதிகளில் இருந்து அகற்றப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் நற்செய்தி. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அவசர எச்சரிக்கை. யாழில் போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞன். குமுறும் அர்ஜுனா எம்பி. தொடர்ந்தும் நாடாளுமன்றில் சர்ச்சை. அமெரிக்காவில் பற்றி எரியும் காட்டு தீயால் 30,000 பேர் வெளியேற்றம்.